வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது, ரசல்மனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி மண்டே நைட்ரா, ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இன்றைக்கி மண்டே நைட் ராவை ஒத்து பாருங்கள். ஏன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் ரசல்மனியாவுடைய கடைசி அப்படிங்கிறதுனால நிறைய ஹிட் அண்ட் டீட்டில் சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரசலிங் செய்திகளை இதன் மூலிமா தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மண்டே நைட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவார், எப்போ ட்ரைபல் சீஃபை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பொட்டிக்காட்டு ராஜா மாதிரி பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காரு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வரல. ஸோ டைமையும் பார்க்குறாரு, செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காரு. சரி, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகிறது. நீங்கள் ஷோ ஆரம்பிச்சுடனே WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற லிவ் மார்கன் இன்றைக்கி பெய்லி எதிர்த்து மோத போகிறாங்க. காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஹிட் அண்ட் டீட்டெயில் சொல்கிறேன். பெய்லியை பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பரில் எலிமினேட் பண்ணது நம்ம லிவ் மார்கன் தான். ஸோ அதை டார்கெட்டாக வச்சு இன்றைக்கி இந்த மேட்ச் அண்ட் உமன்ஸ் டாக் டீம் டைட்டிலுக்காக ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா மோதி இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பெய்லி பார்த்தீங்கன்னா மோதி இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா ஒரு கட்டத்தில் லைரா வெல்கேரியோடைய ஹெல்ப்பின் மூலியமாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து ரொம்பவே க்ளீனாக லிவ் மார்கனை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் லாங் டைம் லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே நைட்டால் தோற்று போயிருக்கிறாங்க. அது அவங்களால நம்பவே முடியல. பட் ஆனால் நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இன்றைக்கி லைரா வெல்கேரியா பெய்லி வந்து இன்றைக்கி உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வீழ்த்திருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அதில் வெற்றி பெற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இப்போதைக்கு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் எங்கே பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் பக்கத்துலேயே சிஎம் பங்க் காப்பி குடிச்சிட்டு காத்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் பார்லிமெண்ட்டை பார்த்து நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஓடிசி ட்ரைபல் சீஃப் அந்த இடத்துல வராரு. பார்லிமெண்ட்டுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, சிஎம் பங்க் காப்பி தானே குடிக்கிறாரு, நம்ம போவோம் சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பக்கம் வராரு. ரோமன் ரெயின்ஸ் அரங்கத்துக்கு வந்தார். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத பேசிட்டு தமிழாக நம்ம போட்டுட்டோம். ஸோ அதனால் அதை பற்றி பிறகு பார்க்கலாம். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன இந்த யூனிவர்ஸ்லேயே மறைக்குது, எல்லாருமே நீங்கள் என்ன மதிக்கிறீங்க, ஆனால் பால் ஹேமன் என்ன மதிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமனோட டிசிஷனை பற்றியும் பால் ஹேமன் நான் வந்து வார் கேமில் வந்து சிஎம் பங்க் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு துளி கூட கேட்கவே இல்லை. அண்ட் செத்துடான்ஸ் நான் எதிர்பார்க்கல, நாங்கள் 4 பேருமே சண்டை போடலான்னு நினச்சோம், நீ 5வது ஆளாக இவனை கூட்டிகிட்டு வந்து இப்போ அவன் வர வேணும்னு கேட்குறான். ஸோ டிசிஷன் நான் வந்து முடிவெடுப்பேன், அது நீ ஏன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சிஎம் பங்க் வந்து வார் கேமில் என் கூட சேர்ந்து பயணிச்சு தானே, அவன் இல்லாட்டாலும் நான் வார் கேமில் வின் பண்ணியிருப்பேன். ஸோ தேவையில்லாமல் நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமனை பார்த்து பேச பால் ஹேமனுடைய மனசும் பார்த்திங்கன்னா அப்படியே மாறுது. ஸோ அவர் மனசுக்குள்ள என்ன நினச்சிருப்பாரு, ஏண்டா ரோமனு உனக்காக தான்டா எல்லாம் பண்ணேன், உனக்காக தான் இப்போ நான் அவங்களையும் சேர்ந்துருக்கேன், எப்படி பேசுகிறேன்னு நினச்சிருப்பார் போல இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ்க்கு நீ என்ன கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு லாரன்ஸ். செத் ராலன்ஸ் கூட சொல்லியிருக்காரு, நான் ரசல்மனியா வின் பண்ணிட்டேன்னா என்னோட டெசிஷனுக்கு நீ முடிவு எடுக்கணும்னு. அண்ட் செத் ராலன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பால் ரோமனு இது நம்ம பிஸ்னஸுக்கு ரொம்பவே நல்லது, அதாவது பார்லிமெண்ட் பண்ணது பிஸ்னஸ் ரீதியாக ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கான், அது நல்லது தான், ஆனால் நீ அதை வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்காத. ஸோ இது ஒரு பசில்ஸ் மாதிரி, நம்ம பசில்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறோம். ஆனால் பசில்ஸில் கடைசியில் பால் ஹேமன் ஏன் கூட தான் சேர போகிறான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா குண்டையும் தூக்கி போடுறாரு. அதாவது பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா தொட்டிலையும் ஆட்டுறாரு, புள்ளையும் கிள்ளுறாரு, ரெண்டும் சேருறாரு. ஸோ அதே நேரத்தில் செத்ரோல்ஸை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அடிச்சுட்டு பார்லிமெண்ட் கிட்டே போகும்போது பார்லிமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டாரு. பார்லிமெண்ட் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. அப்போ பார்லிமெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வர்றாரு. சிஎம் பங்க் என்ன எம்மனே வந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செம கடுப்பில் இருக்காரு. பார்லிமெண்ட்டே அடித்த ஒரு சிஎம் பங்க் அடிக்காமல் இருப்பாரா, சிஎம் பங்குக்கெல்லாம் சூப்பர்மேன் பஞ்சு போட்டு ஒரு முக்கில் உட்கார வச்சாச்சு. அண்ட் செத்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருந்தனால இந்த கான்ட்ரவர்சியில் வரல. பட் ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் டயர்டாக இருக்கும்போது எப்படி ஷீல்டில் இருக்கும்போது அந்த ஸ்டீல் சேர் எடுத்து முதுகிலே எடுத்து அடிப்பார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய முதுகிலேயே பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பார்த்து சிரிச்சுட்டே போயிருக்காரு. அண்ட் பால் ஹேமன் நீங்கள் ரசல்மனியாவில் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அதை வச்சு தான் எனக்கு தெரிஞ்ச ரசல்மனியாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரசல்மனியா டைமில் நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் இருக்கீங்களா, செத்ரோல்ஸ் பக்கம் இருக்கீங்களா, அல்லது சிஎம் பங்க் பக்கம் இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மேட்ச் ரசல்மனியா ஆஃப் த
மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. ஸோ அதாவது இந்த வாரம் நடக்க போகிற சனிக்கிழமை இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்க்க போகிறோம், அதுவும் மெயின் ஈவெண்ட்டாக பார்க்க போகிறோம். இட்ஸ் அஃபிஷியல், மக்களே மறந்துடாதீங்க. திங்கக்கிழமை மெயின் ஈவெண்ட் வந்து ஜான்சன் வர்சஸ் கோடி ரோட்ஸ். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மெயின் ஈவெண்ட் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் ஹெமன் அப்படியே வாயில் கையெடுத்து வச்சுருப்பாரு பாருங்களேன். அந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்தது. பால் ஹெமன் இன்னும் இந்த ஆல் ஆஃப் ஃபேமர் மோதிரத்தை கையில் போட்டு தாங்க வச்சுருக்காரு. ஏன்னா அது ரோமன் ரெயின்ஸ் மூலியமாக போட்டதில்ல, எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராவுடைய ஒரு சில கண்டென்டர்ஸ், அதாவது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதிர ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, பியாங்கா பெலர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ பேசுனாங்க. அந்த வகையில் குந்தர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, போன வாரம் ஜிம்மி ஊசோவை அட்டாக் பண்ணதை பற்றியும், ஸோ அதுக்கப்புறமா ஜே ஊசோ பேசுனதை பற்றியும் பேசுகிறாரு. ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈட் மூமெண்ட் போடுவாராம். அது வரைக்கும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போன வாரம் சொல்லிட்டாரு. ஸோ அவன் ஈட் மூமெண்ட் போட வேண்டாம், ஏன்னா இதுக்கப்புறம் போட மாட்டான், ஸோ அந்த சத்தம் எனக்கு கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஜே ஊசோ போட மாட்டேன்னு சொன்னாலும் ஃபேன்ஸ் வந்து விடுற மாதிரி தெரில. எல்லாருமே ஈட்டுன்னு சொல்லிட்டு ஈட் மூமெண்ட் போட்டு கொண்டாடுறாங்க. இதை பார்த்து கொஞ்சம் கோவம் அடைகிறாரு ரிங் ஜெனரல் குந்தர். அவனே போட மாட்டேன்னு சொல்லிட்டான், நீங்கள் என்னடா போட்டுட்ருக்கீங்க? ரசல்மேனியாக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்டில் ஹெவி வெயிட் சாம்பியனாக நான் தான் இருக்க போகிறேன். டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது நடக்க போகிறது கிடையாது, அண்ட் டைட்டிலும் மாற போகிறது கிடையாது. என் பக்கம் தான் டைட்டில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரிங் ஜெனரல் குந்தர் வந்து மைக்கேல் கோலை பார்த்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஸோ சொன்ன மாதிரியே ரசல்மேனியாக்கு அப்புறமும் சாம்பியனாக இருக்கிறாரா குந்தர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக ரே மிஸ்டீரியோட டைம். ரே மிஸ்டீரியோக்கு ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்கானா கூட ஒரு மேட்ச் இருக்குது. அந்த அமெரிக்கானோ மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூலியஸ் இருக்கார்ல, கிரீட் பிரதர்ஸில் இருக்கிறவர், அவருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஜூலியஸ் கேரிஸ்க்கும் நம்ம ரே மிஸ்டீரியோக்கும் ஒரு மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ஜூலியஸுடைய பர்ஃபார்மன்ஸ் மொத்தத்தையும் இன்றைக்கி கொட்டி தீர்த்திட்டார். இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்கா வந்து சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாஸ்கில் ஸ்டீல் கலரில் ஒரு ஸ்டிப் உண்டு அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரே மிஸ்டீரியோ வந்து வெற்றி பெற்றார். ஸோ இன்றைக்கி ரே மிஸ்டீரியோ வந்து இடப்பட்ட நேரத்தில் எல் கிராண்டோ அமெரிக்கா வந்து இவரை துவக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அப்போ ஒரு மாஸ்கெல்லாம் கலத்துறதுக்கு ட்ரை பண்ணார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை கலத்திட்டாரு. பட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் குறுக்கால வந்ததுனால அந்த மாஸ்க்கை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இல்லாட்டா மேபி இன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாஸ்க்குள்ளே இருக்குது ஜேர் கேபிள் தானா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் உடலமைப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எல் கிராண்டோ அமெரிக்கா அப்படிங்கிறது ஜேர் கேபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, இதை தொடர்ந்து அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னா, உமன்ஸோடைய ஹெவி வெயிட் கண்டென்டராக இருக்கிற ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கெரியரை பற்றியும் போன வருஷம் ரசல்மேனியாவில் எப்படிலாம் டைட்டிலுக்காக மோதி வின் பண்ணோம், அண்ட் பியாங்கா பெலர் இருந்தவரும் ஒரு ரெஃப்ரியாக இருந்துக்கிட்டு என்னுடைய ஸ்டோரியையே டாப்ஸ் பண்ணிட்டா, அண்ட் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு காரணமும் வந்து இவ தான் அப்படிங்கிற மாதிரி ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க பியாங்கா பெலரை பற்றி குறை சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவ்வளோதான், இனி ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ பியாங்கா பெலர் அண்ட் ரியா ரிப்ளே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், இதுக்கப்புறமா பெஸ்ட் எனிமியாக இருக்க போகிறாங்களாம். அண்ட் நியோ ஸ்காய், நான் உன்னை பற்றி சொல்லணும்னா ஏன் டைட்டில் தான் உங்ககிட்ட இருக்குது, அதை நான் கூடிய சீக்கிரம் வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது உண்மைதாங்க. ஸோ எலிமினேஷன் சேம்பருக்கு அப்போ அடுத்ததான் நடந்த மாட்டேன் நேட்டால் அன்றைக்கி பியாங்கா பெலர் கொடுக்காத இல்லாட்டா இப்போ நியோ ஸ்காய் வந்து சாம்பியனாக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காது, நான் ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆவேன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க சாம்பியன் ஆகிறாங்களா இல்லாட்ட எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ண அந்த பொம்பளை வின் பண்ண போதா அப்படின்னு தெரில. பட் ஆனால் அந்த ஸ்டோரியுடைய பில்டப் இருக்குதே உண்மையிலேயே சக்கத்தாக கொண்டு போயிருக்காங்கப்பா, சக்கத்தாக கொண்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து நியூ டே பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் வார் ரைடர்ஸ் எடுத்து டாக் டீம் டைட்டிலுக்காக மோதுகிறார் அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. ரசல்மேனியாவில் நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஆக மோத போகிறோம், நாங்கள் வெற்றி பெற்று நியூ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன் ஆக போகிறோம், வார் ரைடர்ஸ்ட்டு இருக்கிற அந்த போரிங் சாம்பியன்ஷிப் எங்ககிட்ட வந்ததுக்கப்புறமா சீரியஸ் சாம்பியன்ஷிப் ஆயிரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஃபினோமினல் ஒன் ஏஜே ஸ்டைலுடைய நேரம். ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரியன் கிராஸ் எதிர்த்து ஒரு மேட்ச் விளாடினார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேரியன் கிராஸ் தோற்று போயிட்டார், ஜே ஊசோ வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து தன்னுடைய அருமையை பற்றியும் தான் ஒரு எருமையை அப்படிங்கிறத பற்றியும் ரொம்பவே டீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேரிங்கிற சிக்கரில் அவர் ஏஜே ஸ்டைலில் மீண்டும் அடிக்கிறாரு. ஸோ அப்போ லோகன் பால் கூட கொஞ்சம் பவர் எடுத்துக்கிட்டு ஏஜே ஸ்டைல் அடிக்கிறாரு. ஏஜே ஸ்டைல் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையுமே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சாலும் ஒரு இடத்துல லோகன் பால் பவர் ஆகி கேரிங்கிற மூஞ்சிங்கில் ஒரு பச்சை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்க்குறாரு. சின்ன வயசில் ஏஜே ஸ்டைல் எப்படிலாம் இருந்தார், அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ, அங்கே அவருடைய குழந்தை ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்குது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள ரசல்மேனியா மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை. பட் ஆனால் டபிள்யூ எப்படியாவது இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க மக்களே.
அடுத்ததாக ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக மோத போக்கும் ஜே ஊசோ. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு ரசல்மேனியா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீட் மூமெண்ட்டுன்னு. பட் ஆனால் தனக்கு முன்னாடியே ரசிகர்கள் எல்லாருமே ஹீட் மூமெண்ட் போடுறத பார்த்துக்கிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு. அண்ட் ஃபேன்ஸ் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரசல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு தான் உங்களெல்லாம் சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறாரா அல்லது அவர் தோற்று போகிறாரா அப்படிங்கிறத ரசல்மேனியாவுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா ஹீட் மூமெண்ட் போட மாட்டான். ஸோ ரசல்மேனியாவில் நம்ம தலைவன் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் தான் ஹீட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா பழையபடி இருக்க போகுது. அதுக்கு சாம்பியன் ஆகியே ஆகணும். அது நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரான் பிரேக்கர் தன்னுடைய ஃபஸ்ட் எவர் ரசல்மேனியா மேட்சை பற்றியும் அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஒரு ஊரே சண்டை போடுறதில்ல அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ரான் பிரேக்கரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, கூட்டுக்கெல்லாம் அவனுங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருப்பானுங்கல்ல அவனுங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்டாக் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாங்கி பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் பேக் ஸ்டேஜில் அட்டாக் நடந்திருக்குது. இது நடந்துகிட்டு இருக்கிற ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா அடுத்தது அவருடைய மேட்சுக்காக கிளம்பிட்டு இருக்காரு சண்டை போட்டதுக்கு அப்புறமா. ஃபின் பேலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்டாக்கு அகேன்ஸ்ட் தான் மோத போகிறாரு. அதாங்க மசகண்டா ஜண்டாக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் விளையாடுறாரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெண்டா வெற்றி பெறும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரசல்மேனியாக்குள்ளே இவங்களுக்கு த்ரிபிள்ட்டாக இருந்தாலும் ஒருத்தரை தோக்கடிச்சு அவங்க ஹைப்பை குறைக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. அதனால இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்குவாலிஃபைலேயே முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், கார்லிட்டோ மற்றும் டாமினிக் மிஸ்டீரியோ, லிவ் மார்கன், ரிக்கி ரோட்ரிகஸ் வெற்றி பெற போகிறாங்களா அல்லது தோக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ரசல்மேனியாவில் தான் பார்க்க முடியும். அண்ட் மக்களே இன்றைக்கி அவ்வளோதான் நடந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லது ஒரு ரசலிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன்.